எடப்பாடியை அவமதித்த மோடி திருச்சி மாநாட்டில் அரங்கேறிய சம்பவம். அதிர்ச்சியில் தொண்டர்கள். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது தமிழ்நாட்டில் காலூற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் பாஜகவானது கங்கணம் கட்டியிருக்கிறது. அந்த வகையில் அதிமுகவுடன் தமிழ்நாட்டின் அரசியல் களமானது பல்வேறு சர்ச்சைகளுடன் கட்சி தாவல்களுடனும் நடைபெற்று வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு அதிகமான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை டெல்லி தலைமையிடம் பல்வேறு திருப்புகள் முன்வைத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணத்தினால் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் பெரிய சிக்கல்கள் உருவாகியிருக்கிறதாம். அந்த வகையில் மேலும் 2024 சட்டமன்ற தேர்தலில் சுமார் 59 தொகுதிகளில் அதிமுகவை விட பாஜக 2ஆம் இடம் பெற்றதால் தற்போது பாஜக தரப்பானது முழு நம்பிக்கையுடன் இறங்கியுள்ளதாகவே சொல்லப்படுகிறது. கடந்த 2021 தேர்தலை விட இந்த முறை தென் மாவட்ட தொகுதிகளை வென்றெடுப்பதில் அதிமுக மற்றும் திமுக கூட்டணிகள் அதிக முனைப்புடன் காட்டு வருகிறது. காரணம், 2 கூட்டணிகளுக்கும் கடந்த முறை தென் மாவட்டங்கள் தந்த சாதக பாதகங்கள்தான். அதாவது, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான தொகுதிகள் அதிமுக கோட்டையாகத்தான் இருந்து வந்தது. ஆனால் அதன் பிறகுதான் அந்த மக்களின் சிந்தனைகள் மாறிவிட்டன. எடப்பாடி தலைமையிலான அதிமுகவிற்கு கவுண்டர் கட்சி என்ற முத்திரை சூட்டப்பட்டதே அதன் காரணம் என்றும் சொல்கிறார்கள். தென் மாவட்டங்களில் உள்ள 58 சட்டப்பேரவை தொகுதிகளில் முக்குளத்தோர், நாடார், பட்டியலினத்தோர் வாக்குகள் தான் பெரும்பகுதி வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது. கடந்த தேர்தலில் சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் அதிமுகவுக்கும் வெளியில் நின்றார்கள். ஓபிஎஸ்ஸின் அடித்தளமும் அங்கே ஆடிக்கொண்டுதான் இருந்தது. இதனால்தான் பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவோம் என புறப்பட்ட தினகரன் தென் மாவட்டங்களில் எஸ்டிபிஐ கட்சியுடன் கூட்டணி ஏற்படுத்தி கொண்டு அதிமுக கூட்டணியின் வெற்றிக்கு பங்கம் உண்டாக்கினார். இந்த சூழ்நிலையிலோ தற்போது அதிமுகவில் பல்வேறு பிளவுகளால் உட்கட்சி பூசலால் பல்வேறு முக்கிய புள்ளிகள் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தாவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வரிசையில்தான் தாவேகாவிற்கு தாவியவர்தான் நமது செங்கோட்டையன் அவர்கள். அதே சமயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டின் அரசியல் களமானது அனல் பறந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு கட்சி தாவல்கள் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்றும் சூடுபிடித்துள்ளது. பல ஆண்டுகளாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களுக்கு இடையே மட்டுமே நடந்து வந்த இந்த போட்டியானது கடந்த சில வருடங்களாக தேமுதிக, நாதக என்று அவ்வப்போது மும்முனை போட்டியாக இருந்தது. ஆனால் தற்போதோ தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றின் வலுவான தேர்தல் பணிகளால் களம் 4 முனை போட்டியாகவே மாறியிருக்கிறது. 4 முனை போட்டி காரணமாக இந்த தேர்தலில் வாக்களிக்கும் முறையில் நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையே மிக தெளிவான ஒரு பிளவு ஏற்படும் என்று அரசியல் நோக்கர்கள் கணித்து வருகின்றனர். மற்ற தேர்தல்கள் போல இல்லாமல் இந்த முறை நகரம் கிராமம் இடையே வாக்களிக்கும் முறையில் கடுமையான வேறுபாடு இருக்கும் என்கிறார்கள் சிலர். சென்னை, கோவை, மதுரை போன்ற மாநகரங்களில் வளர்ந்து வரும் நகர்ப்புற பகுதிகளிலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களின் வாக்குகளை தாவேகா அதிகளவில் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். அதே சமயம் கிராமப்புறங்களில் புதிய கட்சிகளின் அலை வீசினாலும் தமிழகத்தின் நகர்ப்புற கோட்டைகளில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் இன்னமும் குறையவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு மகளிர் உரிமை தொகை மற்றும் காலை உணவு திட்டம் போன்ற நேரடி பயன் தரும் திட்டங்கள் மூலம் பெண்களின் ஆதரவை தக்க வைத்து முயல்கிறது. இதனால் சென்னை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் திமுக வலுவாக இருக்கும் என்றே சொல்லலாம். அதேபோல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தனது பலமான அடிமட்ட கிளை கட்டமைப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த வாக்குறுதிகள் மூலம் கிராமப்புறங்களில் தனது செல்வாக்கை மீண்டும் நிலைநாட்ட போராடி வருகிறது. பாரம்பரியமாக கிராமப்புறங்களில் இருக்கும் இரட்டை இலை மற்றும் உதயசூரியன் விசுவாசிகளை உடைப்பது புதிய கட்சிகளுக்கு ஒரு பெரும் சவாலாகவே தான் இருக்கும். 4 முனை போட்டி நிலவுவதால் வெற்றி பெறுவதற்கான வாக்கு சதவீதம் முந்தைய தேர்தல்களை விட குறையவே வாய்ப்பிருக்கிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் நகர்வுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடன் தாவேகா கூட்டணி அமைக்கக்கூடாது என பாஜக தரப்பில் இருந்து நேரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தகவல்களும் வெளியாகி வருகிறது. இதன் எதிரொலியாக இன்னும் 2 நாட்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சந்திக்க உள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக
தவேகா தனித்து போட்டியிடும் முடிவுக்கு வந்துள்ளதாக அரசியல் வட்டாரத்திலும் பேசப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 16வது சட்டசபையின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் ஏப்ரல் மாதத்தில் 17வது சட்டசபைக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டி நிலவும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியுமே தங்களுக்கு அதிகமான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகின்றனர். இதனால் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் பெரிய சிக்கல்கள் உருவாகியிருக்கிறது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. இந்த 2 நிகழ்வுகள் பின்னணியில் உள்ள அரசியல் காரணங்களை பற்றி தற்போது தமிழக அரசியலில் பெரிய தலைவர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகிறது. அந்த வகையில்தான் நைனா நாகேந்திரன் அமித்ஷாவிடம் பல்வேறு முறைகள் அதிமுகவிற்கு தொகுதியில் பங்கீடு பிரச்சனையில் தலையீடுபட்டதாகவும், இதன் காரணத்தினால் அமித்ஷா மீது நைனா நாகேந்திரன் கடும் அதிருப்தியில் இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணத்தினால் அவர் பாஜக தலைவர் பதவியை விட்டு விலகலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலோ ஒவ்வொரு கட்சிகளும் தனது தொகுதிகளின் வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அடுத்தடுத்து வெளிப்படையாக தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறது.